ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா வெளியே தான் போகிறோம். இன்றைக்கி சித்திரை 1. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வெளியே தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரலான்னு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எந்த கோயிலுக்கு போக போகிறோன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது கேரளாவில் பாலக்காட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். மதிய வெயில் செம வெயில். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஒரு 12:30 ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் கிளம்புனோம். செம வெயில். இடையில எங்கேயாச்சும் குளிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துல இறங்கி போனோம். அங்கே நிறைய தண்ணி ஓடிச்சு. ஆனால் அங்கே குளிக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை. ரொம்ப தண்ணியை பார்த்தா நல்லா சுத்தமாக இருந்த மாதிரி தெரில. அதனால் நாங்கள் குளிக்கல. சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். அந்த இடம் ரொம்ப ஆமாம். இதுலையெல்லாம் நீ அந்த புள்ளி வச்சுட்டு பார்த்து போல. ஆமாம், பயமாக இருக்கு இடம். ஐயா ஆமாம், இந்த இடத்துல ஒரு மாதிரி சேரஞ்சகதியும் கிடக்கு. பார்த்து வாங்க. ஸோ இந்த இடம் ஒரு மாதிரி சவுதி மண் மாதிரி இருக்குது. இதில் குளிக்காண்டாப்பா, குளிக்கிற மாதிரியே இல்லை. இது நல்லா இல்லை, நல்லா இருக்கு. சரி, இடம் ஒரு மாதிரி சரியில்லை. இவங்கெல்லாம் குளிக்காண்டாமாங்க ஒரு மாதிரி இருக்கு. குளிக்க வேண்டாம், சும்மா பார்த்துட்டு போகலாம். ஏன் உள்ளே இறங்காத, வேண்டாம், சும்மா பார்த்துட்டு போகலாம். தண்ணியெல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்கே நல்லா இருக்கு? வேண்டாம், இதுக்கு நம்ம கொழும்பு ஆற்றி கூட நல்லா இருக்கும். அங்கேயே இப்படி தான் இருக்கும். அப்பா அப்பா குளிக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. 500 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படி போட்டிருந்தாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனோம். அங்கே பிள்ளையார் இருந்தாங்க. அப்புறம் எத்தாப்பில் நந்தி சாமிலாம் இருந்துச்சு. அதனால் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு செம வெயில், மத்தியானம் வெயில் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டோம். அதுக்கு பிறகு கேரளா ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோன்னா பாலக்காடில் இது ஒரு டேம்னு சொன்னாங்க. அதனால் இங்கேயும் போய் பார்க்கலாம், தண்ணி இருக்கான்ட்டு பார்க்க போனோம். ஏன்னா அந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் காலையில் 11:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அது ஓப்பன் எப்போன்னா ஈவினிங் டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் நாங்கள் அதுக்கு இடையில ஃபால்ஸு தண்ணி அந்த மாதிரி இருந்தால் அங்கே குளிக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் மதியம் 3 மணி ஆகிட்டு ரொம்ப பசி எடுத்துடுச்சு. அதனால் பாலக்காடுக்கு போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போனோம். அங்கேயே சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா பெரிய பெரிய அரிசியாக இருந்துச்சு. பாவக்காய் கூட்டு இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஊறுகாய் நல்லா இல்லை. அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்ததுமே 5:30க்கு தான் ஓப்பன் பண்ணோன்னே அங்கே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கினோம். ரொம்ப வெயிலாக இருந்தோன்னா ஐஸ்கிரீம் வாங்கி அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த குளத்து பக்கத்தில் நிறைய மீன் இருந்துச்சு. அங்கே பொரியெலாம் வாங்கி போட்டுருந்தாங்க. நாங்களும் அங்கே பொரி வாங்கி போட்டோம். இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் அந்த பேர் இந்த குளத்துல நிறைய மீன் கிடந்து நல்ல துள்ளி துள்ளி குதித்து விளையாடி இங்கே அந்த அம்மன் உருவானது தான் இந்த பேர் வந்துச்சான். மீன்குளத்தி பகவதி அம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பலசனா என்ற கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது. பாலக்காடுலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலின் சிறப்பு என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை வரமும், தொழிலில் நல்ல வளர்ச்சியையும் திருமண தடையும் போக்கும் அம்மனாக இது திகழ்கிறது. அப்புறம் என்னென்னா இந்த குளத்தில் எந்த நோய் இருந்தாலும் இந்த குளத்தில் குளிச்சுட்டு போய் சாமி கூட்டா தீராத நோய் கூட தீர்ந்து விடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு 4 மணிக்கு போயிட்டோம். ஆனால் 5 மணிக்கு தான் கோயிலே திறந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அந்த குளத்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த மீனுக்கு பொறி போட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் தான் எல்லாருமே குளித்தாங்க. நாங்கள் போன பக்கம் வலை கட்டியிருந்தாங்க. அதில் ஒரு கயிறு மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா வழுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வலிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்காக அந்த கயிறு போட்டிருந்தாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு நாங்கள் கால் மட்டும் அதில் நினச்சோம். காலை நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கோயில் திறக்கிற டைம் வந்தோடனே நாங்கள் அங்கே போயிட்டோம். முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த கோயிலில் வேஷ்டி கட்டிட்டு தான் போனோம். எல்லா பாய்ஸுமே எல்லாருமே பெரியவங்க இதுலேருந்து குழந்தைகள் மட்டும்தான் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அவங்க என்னென்னா
வேட்டி பெனியன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும். எல்லாருமே ஆனால் கம்பல்சரி வேட்டி கட்டியிருக்கணும். நாங்களும் உள்ளே 5 மணிக்கு நிறைய பேர் கோயில் முன்னாடி வந்துட்டாங்க. இதுதான் இந்த கோயில் இந்த கோயில் முழுக்க கேரளா ஸ்டைலில் கோயில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே சூப்பராக இருந்துச்சு. 5 மணி ஆனதும் திறந்து விட்டுட்டாங்க. ஆனால் உள்ளே சாமியை பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி வெளியே வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. இதில் 2 மீன் சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாமி கயிறு அப்புறம் பஞ்சாமிர்தம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்கலான்ட்டு போயாச்சு. அங்கே போய் என்னென்ன சாப்பிட்டோன்னா வடை போண்டா சாப்பிட்டோம். அப்புறம் பப்ஸு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.